உன் பேர் என்ன ராசா? ராஜா. ராஜா. என்னது இது? கருங்காலி மாலை. கருங்காலி மாலை. இது எதுக்கு நம்ம போடுவோம்? கண் திஷ்டி, ஓம் திஷ்டி, அப்புறம் வியாபாரம், பெருமுறை, பிஸ்னஸ். இது வந்து பெரும்பாலுமே கருங்காலி என்பது வந்து இந்த சித்தர்கள், அகோரிகள் இவங்க தான் வச்சுருப்பாங்க. இப்போ நாங்கள் சாதாரண மனுஷன் வந்து கறி சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? கணக்கில்லை, கறிலாம் சாப்பிட்லாம். இதெல்லாம் கண் திஷ்டி, ஓம் திஷ்டி தான். இல்லை, கண் திஷ்டி ஓம் திஷ்டி கரெக்டு. இப்போ நான் ஒரு சாதாரணமான ஆளுன்னு வச்சுக்க நான் போடுறேன். இப்போ நீயே போடுற, உங்கள் பெண்கள் அவங்க கூடலாம் இருப்பீங்க, போவீங்க வருவீங்க, அந்த மாதிரிலாம் இதெல்லாம் போடக்கூடாது இல்லையா? அதெல்லாம் கணக்கு இல்லை. அது ருத்ராட்ச கோட்டை மட்டும்தான். ருத்ராட்ச மதம் தான். கருங்காலிக்கு வேலை இல்லை. கருங்காலி எந்த கடவுளுக்கு உயர்ந்தது? கிருஷ்ண பகவான். கிருஷ்ண பகவானுக்கு உயர்ந்ததா? அப்போ கிருஷ்ண பகவான் அவர் மூலயமா இதில் ஒரு சக்தி இருக்குது. இப்போ கருங்காலி போடுறதுனால திஷ்டிகள், கடை வியாபாரம், மனை தொழில், இது கைத்தில் தான் போடணுன்னா இல்லை கையில் கீழே வச்சுக்கலாமா? கையில் வச்சுக்கலாம். இந்த கட்டையாக கொண்டு வந்து கொடுக்குறாங்களே, அதெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வைப்பாங்க, வாசலத்தில் வைப்பாங்க. அதெல்லாம் வேண்டாம். இது இப்போ ஒரிஜினல் கருங்காலினா எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே தேக்க கருப்பாகும். எங்கே தேய்ங்க? ஓஹோ, அந்த கருப்பாக இருக்கிறது வருது. இல்லை கருப்பாக ஏதாவது கெமிக்கல் போட்டு வச்சுருந்தீங்கன்னா? ஒன்றும் கிடையாது. இல்லை அந்த மாதிரி இப்போ நிறைய பண்ணுறாங்களே, அதுக்கு தான் கேட்டேன். ஓஹோ, இப்போ அவ்வளோ நல்லது கருங்காலி போடுறது. ஐயா வணக்கங்க. இவர் பேர் ராஜா. இவர் வந்து நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்தவருங்க. இந்த கருங்காலி மாலை, இந்த மாதிரி தேன் எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறாரு. இந்த கருங்காலி மாலை என்பது நம்ம வந்து பெரும்பாலும் சக்திக்கு உருவாக்கப்பட்ட பெண் தெய்வத்துக்கு நிறைய வச்சுருப்போம். நாகசக்தி, ஆதிசக்தி, பராசக்தி எல்லா கோயில்லையும் இருக்கும். இது கருங்காலி மாலை எல்லாருமே வீட்டில் கூட வச்சுக்கலாம். இப்போ நிறையா கருங்காலியாக ட்ரெண்டாக போயிட்டுருக்குது. இது மாலை இவரே முடிச்சு தராரு. இது ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆன்மீக பயணம்னும்போது ஒரு நல்ல கெட்டதாக இருந்தாலும் ஒரு கந்திஷ்டி, ஒரு கெட்ட தீய சக்திகள் நம்மளை வந்து தீண்டாது. இந்த விதமான இதெல்லாம் அதில் நடக்காதுன்றது ஐதீகம். அந்த மாதிரி கருங்காலின்னு ஒரு கையில் வச்சுட்டு பையில் வச்சுட்டு பயணம் பண்ணாவே அது வந்து கடைசி வரைக்கும் நம்ம எங்கே பயணம் பண்ண போகிறோமோ அது வரைக்கும் போய் சேருன்றது நிறையா சித்தர்கள், நிறையா சன்னியாசிகளிடம் நான்லாம் பார்த்துருக்குறேன். அதனால் இந்த கருங்காலி மாலை, இந்த ஒரு கருங்காலி 54 மாலை உள்ளது வந்து 650 ரூபா என்னவோ ஒரு கம்பியில் போட்டு கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். தொப்பி போட்டு கொடுக்குறாரு. ஆனால் வேணுன்றவங்க யாராவது வேணும்னா சொல்லுங்கள். இந்த யூடியூப்பை நாங்கள் போடுறோம். யூடியூப்பில் என்னுடைய நம்பரையும் போடுறேன். 8553279108. எல்லாம் கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா போட்டுக்குங்க. எங்கன்னா இவர்கிட்ட தான் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. இவரை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேளுங்க. அங்கே கிடைக்காததில் எங்களை கேளுங்க, அவர் வந்து தருவார். ஏன்னா இது கருங்காலி ஒரு வீட்டில் வந்து வைக்கக்கூடிய. ஒரு காலத்துலலாம் நம்ம லாடம் அடிப்போம் வீட்டுக்கு முன்னாடி. அப்போ லாடம் அடிக்கும்போது இந்த கருங்காலி சக்கையை வச்சு அந்த காலத்தில் அடித்தாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் நம்ம எங்கே சும்மா நேரத்துக்கும் சாமி கும்பிட்றோம் போகிறோம் அப்படின்னு ஆன்மீகத்தை வளர்த்துட்ருக்கோம். இது ஒரு நல்ல வாய்ப்பை அனைவருமே பயன்படுத்தி கொள்ளுங்கன்னு கேட்டுக்கிறோம். ஓம் நம சிவாயா. ஓம் நம சிவாயா. எல்லாரும் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.